Hi, hello, வணக்கம் and welcome back to our channel Tamil Beauty Talk. இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வேற எந்த ஃபேஸ் வாஷுமே செய்யாத ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் தான் நம்ம பார்க்க போறோம். போட்ட உடனே நம்மளோட ஸ்கின்னை வந்து இது வந்து ஜொலிக்க வைக்கும். 5000 6000க்கு வாங்குற ஃபேஸ் வாஷ் கூட போட்ட உடனே இந்த அளவுக்கு ஒரு க்ளோ வந்து கொடுக்கவே கொடுக்காது. நம்ம டெய்லியும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம தனியாக நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்காக பார்லர் போகிறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னை க்ளோவாகவும் பிரைட்டாகவும் வச்சுக்கும். இப்போ ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஃபங்க்ஷனோ வருது அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன் அன்னைக்கு 6 மாதமாக தேய்ச்சி பாலிஷ் பண்ண ஸ்கின் மாதிரி இருக்கும். தீபாவளி வந்துருச்சு. தீபாவளினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் எடுப்போம். அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்றதுக்காக பார்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமே நிக்கும் ஃபேஷியல் பண்றதுக்காக. ஆனா இந்த மாதிரி பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பார்லர்ல போய் ரெகுலரா ஃபேஷியல் பண்ணும்போது அந்த டைமுக்கு ஒரு 3 days 4 days வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே இருக்காது. முன்னாடி இருந்ததை விட கருத்து போயிடும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அது எல்லாமே கெமிக்கல் தான். உங்களுக்கு ஒரு வேளை நேச்சுரல் பார்லர் நீங்க போறீங்க, நேச்சுரலா ஏதாவது பண்றாங்க அப்படின்னா கூட ஓகே. இன்ஸ்டன்டா நம்ம அன்னைக்கு மட்டும் பிரைட்டா தெரியணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க. அப்புறம் அதுவே உங்களோட ஸ்கின்னை வந்து பிளாக்கா மாத்துறதுக்கு வழியா போயிடும். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க நேச்சுரலா ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து அடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி அன்னைக்கு இன்ஸ்டன்டா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டா க்ளோ ஆக்குறதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸ்கின் வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே செம்ம பாலிஷா செம்ம பிரைட்டா க்ளோவா இருக்கும். அப்படியா, அது என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளோவே இல்லை, செம்ம டல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெகுலராக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து வாவோட க்ரீக் யோகர்ட் ஃபேஸ் வாஷ், அதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உரைக்கிற கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் வந்து பாதாம். ஒரே ஒரு பாதாம் வந்து தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கல்லில் வச்சு இப்படியே உரசுங்க. இது வந்து மாவு மாதிரி தானே இருக்கும். ஸோ தண்ணி தேவையான அளவு ஒரு சொட்டு தண்ணி விட்டு நீங்கள் இதை வந்து நல்லா உரைச்சிக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி உரைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, எனக்கு வேணாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது, மாவுங்கிறனால சட்டுன்னு உரைஞ்சிடும், இருந்தாலும் அந்த டைம் கூட ரொம்ப செலவாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது உரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபுல்லாக ஒரு பாதாமே வந்து உரைச்சிக்கிறேன். இது பாருங்கள், நல்ல மாவு மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இருக்கும். டெய்லியும் ஒரு பாதாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்ட உடனே நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆக்குற ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறனால ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் எப்போது ஒரு ஸ்பெஷல் டேயில் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற டைம்லாம் நம்ம வந்து ரெகுலராக என்ன நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உரைச்சிருக்கேன் இல்லையா, அதை வச்சு ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நுரை இருக்கனால இந்த டைமிங் தான், ஏன்னா ரொம்ப பண்ணும்போது ட்ரை ஆகிடும் அந்த நுரையை வச்சு. ஆனால் இதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் மசாஜ் பண்ணலாம். ஜஸ்ட் சாஃப்ட் ஸ்மூத் மட்டும்தான் இருக்குமே ஒழிஞ்சு நுரை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ நல்லா நீங்கள் வந்து ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கோங்க. பாதாம் வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா செட் ஆகணும். போட்ட உடனே வாஷ் பண்ணிடாதீங்க. 2 கையும் வச்சு நல்லா அழுத்தமாக ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து 5 நிமிஷத்துலேயே அது வந்து ட்ரை ஆகிடும். வாஷ் பண்ணும்போது செம்ம பாலிஷாக இருக்கும். உடனே வாஷ் பண்ணிட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது, சின்னதாக ஒரு க்ளோ தெரியும், அவ்வளோதான். நல்லா உங்களுக்கு ஒரு க்ளோ தெரியணும்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து இது செட் ஆகணும். நல்லா இது வந்து மாவு மாதிரி தானே இருக்கும், நல்லா ஸ்கின்னில் செட் ஆகி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஃபேஷியல் பண்ண மாதிரி ஸ்கின்னை வந்து பல்லன்னு இது வந்து பாலிஷாக வச்சுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட கண்ணை சுற்றி பஃபினஸ் இருந்தால், டார்க்னஸ் இருந்தால் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும். இது ஸ்கின்னை மட்டும் க்ளோ பண்ணும் அப்படின்னு கிடையாது, நல்லா கிளென்ஸ் பண்ணும், ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சரியாயிடும்.
நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு காட்டும் போது என்னோடய ஸ்கின் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படியே போய் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ கிளம்ப வேண்டியதான். அந்தளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக நல்ல பாலிஷாக க்ளோவாக இருக்குது. இப்போ தான் நான் ஏதோ ஒரு கோல்டன் ஃபேஷியல் போட்டு வந்த மாதிரி இருக்குது ஸ்கின்னு பாருங்கள். அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து ஸ்கின்ல அந்த கண்ணை சுற்றி இந்த மாதிரி எதுவுமே போடலை. ஆனால் இருந்தாலுமே ஏதோ ஒரு மேக்கப் போட்ட மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. எப்போதுமே தலையெல்லாம் சரியாக சீவலை அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லாவே இருக்காது, எடுத்து கொடுக்காது. பட் பாருங்கள், ஸ்கின் மட்டும் தனியாக தெரியுது. நம்ம ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் டேக்கு ஆசைப்படுறது இதுதான், நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் ரெகுலராக ஒரு பாதாம் யூஸ் பண்ண முடியல உங்களால் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கான ஸ்பெஷல் டேயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோல்டன் ஃபேஷியல் போட்ட மாதிரி அவ்வளோ ஷைனிங்காக நல்ல ப்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக இருக்கும் நம்மளோட ஸ்கின் வந்துட்டு. ஒரு நேச்சுரல் க்ளோ அப்படின்னாலே பாதாம் தான். நான் நிறையா தடவை உங்களுக்கு க்ளோ ஃபேஷியலோ சம்திங் இந்த மாதிரி க்ளோ அப்படின்னு நான் வந்து சேர்த்துருந்தாலே அதில் கண்டிப்பாக பாதாம் வந்து இருக்கும். ஏன்னா பாதாம் வந்து நம்ம கையிலே இருக்கிற ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட், நம்மளோட ஸ்கின்னை நல்லா பாலிஷாக ஆக்கிறதுக்கு, இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்கு. பாதாம் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து இருக்காது. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்ணை சுற்றி கூட நல்ல ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். நீங்கள் காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்தா கூட ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து இது பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கும். இது நீங்கள் கண்டினியூவாக ஒரு 10 days யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அது ஒரு க்ளோவே தனியாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட திருப்பி கேட்குறீங்க, எனக்கு ஃபேஸ் வாஷ் சொல்லுங்கள், நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு க்ளோ ஃபேஸ் வாஷ். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கையில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ராஜியக்காவுக்கு போட்டு காட்டின ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ். இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்காதவங்க இந்த ஃபேஸ் வாஷும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். இதுவும் ஒரு சூப்பரான கிளென்சிங் ஃபேஸ் வாஷ். நம்மளோட ஸ்கின்னை வந்து சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரீசன்ட் வீடியோஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். கப்பல் ரீல்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இதுக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.